வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம 9/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். தமிழ் வருஷம் விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் 25ஆவது நாள் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமைங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மதியம் 1:40 வரைக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குதுங்க. கன்னிராசியில் அமையக்கூடியது. கன்னிராசி சந்திராசிரமமாக அமையக்கூடியது. மேசராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா டே டோ பாப்பி இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா சப்தமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சோபன யோகத்தையும், கரணம் பார்த்தீங்கன்னா பத்தரை கரணமும், பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது காகம் தான் வருதுங்க. ஆட்சி உச்சம் நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலாம் ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் கும்பராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திரம் 4 விருச்சக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. உத்தரணத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்தோடனே தசாபுத்தி சூரிய தசை நடக்குங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது சந்திர தசை நடக்கும். சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் தசாபுத்தி நடத்துகிறாங்க. எல்லாமே சுக்கரனோட சாரத்தில் உட்காந்துருக்காங்க. பூராட நட்சத்திரம். அதனால சுக்கரனுக்கு யார் பாதகமாக இருக்காங்களோ அந்த லக்னமாக இருந்ததுன்னா முதல்ல பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் ராகு தசை வருது. இதுவும் பாதிக்காமல் இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லக்னங்கள் நம்ம குழந்தைகளுக்கு இது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எடுக்கக்கூடாதுங்க. என்னென்னா கடகலக்னம், சிம்மலக்னம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 6 லக்னத்தில் குழந்தைகள் எடுக்க வேண்டாம். சுவப்பிரசவமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரி தந்தையும் தாயும் பாதிக்கப்பாங்க அப்படின்னா சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முதல்ல முடியுங்க. பணங்காசு வருமானம் எல்லாத்துலேயும் தடை, தொழிலையும் தடையை ஏற்படுத்துவாங்க. தான் குடும்பத்துக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோ வச்சுட்டாங்களோ எண்ணத்தையும் இந்த லக்னங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ஊர் விட்டு தேசம் விட்டு உங்களை அனுப்பக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சில சமயம் ஏண்டா பிறந்தவங்கிற எண்ணெய் வரைக்கும் இழுத்து கொண்டாந்து நிறுத்திடும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், ஒரு பெண் குழந்தையாக பிறந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், அவங்களோட லாப நஷ்ட கணக்குகளையும் நம்ம ஒரு முழு வீடியோலையும் போட்டிருக்கோங்க. சரிங்களா? தாராளமாக போய் அதை பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி லாபத்தில் அது அமையுமா அமையாதா, இன்னொன்று எந்த லக்னத்தில் எடுத்தால் நல்லா இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறதையும் நான் தெளிவாகவே அதில் சொல்லியிருக்கிறோம். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. யாராவது மாசமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட அனுப்பி வைங்க. ஏன்னா குழந்தைகள்னால நம்மளும் ஒரு 30 வருஷம் நல்லா இருக்கணும், குழந்தைகளும் நல்லா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லக்னத்தை அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தாராளமாக சந்தேகம்னா கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.